சினிமாவும் ஒரு போதை தான். அதனால் இந்த உலகத்தில் எல்லாமே போதை தான். ஆனால் அதை ஒரு அளவோடு எடுத்துக்கணும். போதையவே ஒரு அளவோடு எடுத்துக்கணும். போதை உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே போதை. இந்த கட்டிடம் போதை, இந்த காங்கிரீட் கட்டிடம் போதை, கட்டில் வாழ்க்கை, ஃபேனு, ஏசி, மின்சாரம் எல்லாமே போதை தான். நம்மை அடிமைப்படுத்தக்கூடியது. இந்த மின்விசிறியிலிருந்து வருகிற காற்றுகள், மின்சாரம் எல்லாமே போதை. நம்மை அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே போதை. இது இந்த மாதிரி இப்போ இருப்பிட போதை. இது காங்கிரீட் கட்டடம் என்பது ஒரு இருப்பிட போதைன்னு சொல்கிறோமா, அதே மாதிரி அப்போ இது எல்லாமே நம்மை அடிமைப்படுத்துகிற அனைத்துமே போதை தான். அந்த வகையில் சினிமாவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய போதை தான். சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கு, சினிமா பற்றியே பேசுகிறது, சினிமா பற்றி பேசுகிறதையே கேட்குறது, சினிமா நிகழ்ச்சி அதையே கேட்டுக்கிட்டே இருக்கிறது. யார்கிட்ட போய் சினிமா பற்றி சிந்திக்கிறது, சினிமா பற்றியே யோசிக்கிறது. இப்படி சினிமா போதை என்பது, சினிமா போதையால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிகரெட்டால் எப்படி சிகரெட் குடித்து நிறைய பேர் வீணாக போனாங்க இருக்காங்க. அதுமாதிரி சினிமா பற்றி சிந்திச்சே, சினிமா பற்றி யோசிச்சே நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் வீணாக போயிட்டாங்க. அவர்களை நம்பி தான் இந்த சினிமா உலகில் வாழ்கிறவர்கள் கொடி கட்டி பறந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க. அவர்கள் தான் நுகர்வோர்கள். அந்த சினிமா போதையால் போதையில் மயங்கி கிடக்கிறாங்கல்ல, சினிமா போதையில் மயங்கி கிடப்பவர்களை நம்பி தான் இந்த சினிமாவே இருக்குது. சினிமா போதையில் மயங்கி கிடப்பவர்கள் தான் சினிமாவின் நுகர்வோர்கள். அவர்களை நம்பி தான் இந்த சினிமா உலகமே இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு சினிமாவும் தேவை தான். ஆனால் எவ்வளவு தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதோட அளவு தான் தேவை. டெய்லி ஒரு நேரம் பார்க்கலாம். ஏன்னா வாரம் ஒரு நாள் நல்ல திரைப்படம் வந்தால் தேட்டரில் போய் பார்க்கலாம். நல்ல திரைப்படமாக இருக்கணும். 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தேட்டருக்கே போகணும். அதை வேணால் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி அப்புறம் வாரம் ஒரு நாள் நல்ல சினிமா பார்க்கலாம். ஒரு ஃப்ரீயாக விடுமுறை விட்டுடலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சுதந்திரமாக டிவி பார்த்துக்கலாம். மற்றபடி மற்ற நாட்கள்லாம் ஒரு டெய்லி 1 மணி நேரம் தான் நம்ம சினிமான்ட்டு இல்லை, சினிமா, மொபைல் ஃபோன் இதெல்லாம் பயன்படுத்தணும். டெய்லி 1 மணி நேரம் தான். அந்த அளவுக்கு தான் அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதுவே நம்ம டெய்லி 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரே சினிமா அல்லது டிவி, மொபைல் ஃபோன், பொழுதுபோக்கு அப்படின்னா நம்ம அந்த அடிமை ஆகிட்டோம்னு அர்த்தம். அதாவது இந்த உலகமே ஒரு போதை தான். ஒரு காங்கிரீட் கட்டிடம் என்பது ஒரு போதை தான். அதுலேயும் ஒரு அளவு இருக்குது. ஒரு ஆளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் வீடு இருக்கணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். நீ செய்ய வேண்டிய வேலையை 4 வேலைக்காரங்களை வச்சு செய்கிறேன்னா அது ஒரு போதை அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இருப்பிட போதை. வீடுன்னா சின்னதாக இருக்கணும். ஆனால் நீ பெரிய பங்களா வீடு கட்டினா நீ அடிமை ஆகிட்டேன்னு அர்த்தம். இருப்பிட போதைக்கு அடிமை ஆகிட்ட அப்படின்னு அர்த்தம். இதுவே ஒரு போதை தான். அந்த போதை என்பது அளவுக்கு அதிகமாகிடுச்சு. ஒருத்தர் குடிக்கிறார் அப்படின்னா நீ ரொம்ப ஓவராக குடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஓவராக போதை ஏறுற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இங்கே இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உணவை பாருங்கள், உணவே போதை. இந்த உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவு இருக்கு பாருங்கள், அது பயங்கரமான போதைன்னா என்ன, அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே நமக்கு போதை தான். நம்மை அடிமைப்படுத்துகிற அனைத்துமே போதை தான். மனுஷங்க கூட நம்மை அடிமைப்படுத்துவாங்க. மனுஷங்களுக்கு நாம் அடிமையாகும். நடிகர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு அடிமையாகிறாங்கல்ல, தொண்டர்கள், ரசிகர்கள்ங்கிற பேரில். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப தெளிவாக இருந்தால் தான், ரொம்ப விவரமாக இருந்தால் தான் இந்த போதையிலேருந்து தவிக்கும். அறிவோடு இருக்கணும். அறிவாளிகளால் மட்டும்தான் இந்த போதை உலகில் எப்படி கட்டுப்பாடாக வாழ்வது என்பது அவர்களுக்கு தெரியும். மூட நம்பிக்கை உடையவர்கள் இந்த விளக்கு வெளிச்சத்தில் மாட்டிக்கொண்ட விட்டில் பூச்சிகளாக இருப்பார்கள். அதனால் அதுக்கு தான் அறிவோட சுய சிந்தனை என்பது அதுதான். இந்த போதை உலகில் நாம் சிக்கிவிடக்கூடாது. போதை என்பது அளவுக்கு அதிகமாக போய்விடக்கூடாது. போதையின் அளவு தெரியாமல் போய்விடக்கூடாது. போதை உலகில் நாம் விழிப்புடன் எப்படி இந்த போதை உலகை கடப்பது என்பதற்கு அறிவு என்பது தேவை. பகுத்தறிவு, சுய சிந்தனை எல்லாம் தேவைப்படுகிறது.